வணக்கம். ஜூன் 11, 2025 இந்திய பங்குச் சந்தையோட இன்றைய நிலவரம் முதலீட்டாளரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஆமாம். அதாவது செய்திய மட்டும் சொல்றது இல்லாம, ஏன் அந்த ஏற்ற இறக்கம், நீங்க எதை கவனிக்கணும்னு தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட தான் இல்லையா? ஆமாம். சென்செக்ஸ் ஒரு 123 புள்ளி, நிஃப்டி 50 வந்து ஒரு 37 புள்ளி, ரெண்டுமே சுமார் 0.15% உயர்ந்து முடிஞ்சது. ஆனா மொத்தமா பார்த்தா ஒரு மாதிரி தட்டையா தான் இருந்துச்சு. ஆமா, சென்செக்ஸ் 82,515, நிஃப்டி 25,141 அப்படிங்கிற லெவல்ல நின்னுச்சு. ஐடி, எண்ணெய், எரிவாயுலாம் ஓகே, ஆனா வங்கி பங்குகள் கொஞ்சம் டல் அடிச்சது. முக்கியமா எல்லாரும் அந்த அமெரிக்க பணவீக்க டேட்டாவுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு காரணம். ஆனா மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இறங்கி இருக்கு பாருங்க. கேப் சரிவு வந்து முதலீட்டாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்கன்றத காட்டுது. துறைவாரியா பார்த்தா இன்னைக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா? 1.47% ஏற்றம். ஆமா, அதுதான் டாப். ரிலையன்ஸ் மாதிரி பங்குகள் நல்லா ஏறினது இதுக்கு ஒரு காரணம். அடுத்ததா ஐடி துறை 1.12% உயர்வு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இதுக்கு வந்து அமெரிக்க சீனா வர்த்தக பதற்றம் குறையுங்கிற ஒரு நம்பிக்கை, அப்புறம் வாடிக்கையாளர் செலவினம் ஸ்டேபிளா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே. இது பொதுவா இந்த மாதிரி நிச்சயமற்ற சூழல்ல முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பாதுகாப்பான முதலீட்டுக்கு திரும்புறாங்க. டிஃபென்சிவ் ரொட்டேஷன் அப்படிங்கறத காட்டுது. அதாவது நிலையான துறைகளை தேடி போறாங்க. கரெக்ட். எண்ணெய் எரிவாயு, ஐடி மாதிரியான துறைகள்ல முதலீடு செய்றாங்க. இப்ப சில பங்குகள் பத்தி பேசலாமா? விஐபி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு பெரிய நியூஸ் அது. ஆமா, சுமார் 13% ஏறி அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? காலையில ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, அதோட நிர்வாகமும் தேவை அதிகரிக்குது, லாப வரம்பு நல்லா இருக்கும்னு பாசிட்டிவா பேசியிருக்காங்க. வால்யூம் பாருங்க, சராசரியை விட 10 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு. இது வந்து முதலீட்டாளர் நம்பிக்கையே காட்டுது. பெரிய முதலீட்டாளர்கள் இந்த விலையில வாங்க தயாரா இருக்காங்க. நிர்வாகத்தோட பேச்சும் சேரும்போது பங்கோட எதிர்காலத்துக்கு இது நல்ல விஷயம். அடுத்து வாரி எனர்ஜிஸ், அதுவும் 4%க்கு மேல ஏறி இருக்கு. ஆமா, இதுக்கு காரணம் அவங்களோட அமெரிக்க துணை நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. 599 மெகாவாட் சோலார் மாடியூல் சப்ளை பண்றதுக்கு. ஓ, நல்ல நியூஸ் தான். இது சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து நிறுவனத்தோட சர்வதேச வளர்ச்சி, பெரிய ஒப்பந்தங்களை ஜெயிக்கிற திறனை காட்டுது. இது எதிர்கால வருமானத்துக்கு ரொம்ப முக்கியம். முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இது. சரி, இப்ப கொஞ்சம் இறங்கின பங்குகளை பத்தி பார்க்கலாம். ஜென்சோல் என்ஜினியரிங் 2% லோயர் சர்க்கியூட், 52 வார குறைந்த விலையான $51.45 தொற்றுக்கு. ஐயையோ, இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆமா, எல்லாம் நடந்துச்சு. தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் NCLT வந்து கார்ப்பரேட் விவகார அமைச்சகத்தோட மனு மேல கடுமையான நிதி முறைகேடு குற்றச்சாட்டு அடிப்படையில கம்பெனி மற்றும் ப்ரொமோட்டரோட பேங்க் அக்கவுண்ட முடக்க உத்தரவு போட்டிருக்கு. அடேங்கப்பா. கடந்த 6 மாசத்துல மட்டும் இந்த பங்கு 90% மேல சரிஞ்சிருக்கு. 90% சரிவா? இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி இல்லையா? நிச்சயமா. இந்த NCLT நடவடிக்கை முதலீட்டாளர் நம்பிக்கையை ரொம்ப மோசமா பாதிக்கும். நிர்வாக ஆளுகை அபாயங்கள், கவர்னன்ஸ் ரிஸ்க்ஸ் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஆமாம். ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அதோட நிர்வாகம் எப்படி இருக்கு, வெளிப்படை தன்மை இருக்கான்னு எவ்வளோ கவனமா பார்க்கணுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். சரி. ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எப்படி ஒரு பங்கோட மதிப்பு சீக்கிரமா கரைச்சிடும்னு பாருங்க. அப்போ இன்னைக்கு மொத்தமா பார்த்தா ஒரு பக்கம் அமெரிக்க டேட்டாவுக்காக காத்திருப்பு, மறுபக்கம் பாதுகாப்பு துறைகள் பக்கம் முதலீடாளர்கள் போறது. ஆமா, விஐபி வாரி மாதிரி வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்சோல் மாதிரி அபாயங்களும் இருக்கு. கரெக்டா சொல்லிங்க. பெரிய பொருளாதாரம் US இன்ஃப்ளேஷன், துறை சார்ந்த போக்குகள் டிஃபென்சிவ் ஷிஃப்ட், அப்புறம் குறிப்பிட்ட நிறுவன செய்திகள் கான்ட்ராக்ட்ஸ், கவர்னன்ஸ் இஷ்யூஸ், இது மூணும் எப்படி ஒன்னோடு ஒன்று சேர்ந்து சந்தையை நகர்த்துதுன்னு பார்த்தோம். முதலீட்டாளரா நீங்க இந்த 3 விஷயத்தையும் எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும். ஆமா, அப்பதான் சரியான முடிவெடுக்க முடியும். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.